சகரியா தீர்க்க தரிசனம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து, அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா பாபிலோனின் சிறையிருப்பிற்குள் போன பின்பு 70 ஆண்டுகள் கடந்தது. அந்த 70 ஆண்டுகள் சிறையிருப்பு முடிந்து அவர்கள் கோரேஸ் என்கிறதான மன்னனுடைய ஆட்சி காலத்தில் திரும்ப தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு வருகிறார்கள். அப்படி சொந்த ஊர்களுக்கு வரும் பொழுது அந்த கோரேஸ் மன்னனால் நியமிக்கப்பட்டிருந்த கவர்னர் செருபாபேல் என்கிற ஒரு மனிதர். அந்த செருபாபேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு பொறுப்பு, உங்கள் தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் திரும்ப என்ன செய்யணும்? கட்ட வேண்டும். இடித்து போடப்பட்டிருக்கிற உங்கள் தேவாலயத்தை நீங்க கட்டணும் அப்படிங்கிற பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. எஸ்ராவின் புத்தகத்துல அவர்கள் அந்த தேவாலயத்தை எவ்விதமாக கட்ட துவங்கினார்கள், இடையிலே அவர்களுக்கு எவ்வாறான பிரச்சனைகள் எல்லாம் வந்தது, அப்படி கட்டி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு நீங்க பார்த்தீங்கன்னா பிரச்சனை வருகிறது. பிரச்சனையின் விளைவாக எஸ்ராவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில அவர்கள் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை தடுத்து விடுகிறார்கள். அவர்கள் வேலை செய்யாம வேலையை நிறுத்திடுறாங்க. வேலை தடைப்படுகிறது. அப்படி வேலை தடைப்பட்ட பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். இது என்னுடைய வேலை, இது தடைப்படக்கூடாது என்று ஊக்கப்படுத்தும்படி தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். அப்படி எழுப்பின 2 தீர்க்கதரிசிகள் உண்டு. ஒரு தீர்க்கதரிசிக்கு பெயர் ஆகா என்பது, இன்னொரு தீர்க்கதரிசிக்கு பெயர் சகரியா என்பது. நீங்க எஸ்ராவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்க. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். யூதருக்கு இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு அந்த பின்பகுதி தான் ரொம்ப முக்கியமான பகுதி. அவர்களுக்கு திடன் சொல்ல என்ன சொல்ல? திடன் சொல்ல. அவர்களுக்கு திடன் சொல்ல, அவர்களை தைரியப்படுத்த, ஊக்கப்படுத்த தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். இப்ப சகரியா தீர்க்க தரிசனம் உரைத்த நாட்களில் யூதர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்தாலும் எருசலேம் அதனுடைய முழுமையான, அதாவது சாலமோன் மன்னனுடைய காலத்திலோ அல்லது பாபிலோனுடைய சிறையிருப்பிற்கு முன்னே இருந்த காலத்தில் இருந்த அளவிற்கு கூட ஒரு பெரிய பரந்துபட்ட பரப்பளவு உள்ள இடமா இல்லை. எருசலேம் அப்படியே சுருங்கி போயிருச்சு. அப்படி சுருங்கி இருந்த ஒரு பகுதி, சுற்றிலும் மதில் இல்லை, மதில் எல்லாம் இடிஞ்சு போயிருச்சு. எல்லா தரப்பிலும் எதிரிகளிலிருந்து ஆபத்து. எருசலேமிலிருந்து வெளியே போனவங்க திரும்ப வருகிறது அங்க இருந்த மக்களுக்கு பிடிக்கவில்லை. இப்படி பல்வேறு பிரச்சனைகள். அப்படிப்பட்ட காலத்துலதான் ஆண்டவர் சகரியாவை எழுப்பி தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறார். நீங்க அந்த சகரியா தீர்க்க தரிசனம் முதல் அதிகாரத்துல நம்ம எஸ்ராவில வாசித்தது போலவே முதல் அதிகாரம் 13வது வசனத்துல பின்பகுதி நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும்
பிரதியுத்தரமாக சொன்னான் அப்படிங்கிறத நம்ம வாசிக்க முடிகிறது. அப்ப இந்த சகரியா தீர்க்கதரிசனத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த மக்கள் திரும்ப ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும், திரும்ப தேவனுடைய ஆளுகையின் நிறைவை அவர்கள் வாழ்வில் அனுபவிக்க வேண்டும். அதான் அதனுடைய நோக்கம். அதனாலதான் நீங்க சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் பல பகுதிகளில் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாய் உங்க கைகள் திடப்பட கடவுது அப்படின்னு ஊக்கப்படுத்தக்கூடிய பல்வேறு செய்திகளை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இப்ப 2ஆம் அதிகாரத்துல, அதாவது சகரியா தீர்க்கதரிசனம் முதல் அதிகாரத்துல இருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரே ராத்திரியில சகரியா தீர்க்கதரிசிக்கு 8 தரிசனங்களை ஆண்டவர் சொல்றார். இப்பவுமே 1-2 பேர் தரிசனம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரே ராத்திரியில எத்தனை தரிசனம்? 8 தரிசனங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வருஷத்துல நம்ம 1 கொரிந்தியர் முடிச்சிட்டு சகரியா தீர்க்க தரிசனத்தை நம்ம என்ன செய்ய போறோம், தியானிக்க போகிறோம். அப்போ நான் இதை ரொம்ப டீட்டெயில்டாக நான் பேசுவேன். இப்போ 2ஆம் அதிகாரத்துல அவர் பார்த்த அந்த தரிசனம், அதை தான் நான் சுருக்கமா பேச போறேன். 2ஆம் அதிகாரத்தின் துவக்கத்துல முதல் வசனம் பாருங்க. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். ஒரு புருஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவன் கையில என்ன இருக்கு? அளவு நூல். அளவு நூல்னா என்னது? யாரு கையில அளவு நூல் இருக்கும்? கொத்தனார் கையில இருக்கும், அப்புறம் டெய்லர் கையில இருக்கும், அப்புறம் சர்வேயர் வச்சிருப்பாரா? சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருக்குமா? அளவு அளக்கிறவங்க இருப்பாங்களா? அவங்க அளக்கலன்னா நம்ம அழுதுகிட்டு தான் இருக்கணும். இந்த புருஷன் கையில என்ன வச்சிருக்கிறான்? ஒரு மெஷரிங் டேப், ஒரு அளவு நூல் வச்சிருக்கிறான். இப்போ நம்ம தீர்க்கதரிசி அவன்கிட்ட கேட்கிறாரு, ஏன் நீ எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா அவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர், எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும், எருசலேமுக்கு எவ்வளவு அகலம் இருக்கு, அதன் நீளம் இவ்வளவு என்றும், எவ்வளவு நீளம் இருக்கு, நீள அகலம் எவ்வளவுன்னு சொல்லி அறியும்படி அதை அளக்கிறதற்கு போகிறேன். அப்போ இவன் எதுக்காக போறான்னா, அளக்கிறதற்கு போகிறான். பொதுவா வேதத்துல நீங்க கவனிச்சு பார்த்தா பழைய ஏற்பாட்டுல அளக்கிற வேலை 2 விஷயங்களுக்கா நடக்கு. நம்ம டீட்டெயிலுக்குள்ள போகல, நமக்கு நேரம் இல்லை. ஒன்று, நியாயம் தீர்க்கிறதற்காக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அளந்திருக்கிறார். நீங்க புலம்பலின் புத்தகத்தை அதுல 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தேசத்தை நிர்மூலமாக்க நினைத்தார், அதற்காக நூலை போட்டு அளந்தார் அப்படிங்கிறது சொல்லி இருக்கிறது. ஆனா அதே நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள குடியேற்றும் பொழுதும் அவர் நூல் போட்டு அவர்களை என்ன செஞ்சிருக்கிறார்? குடியேற்றினதாக சங்கீதம் 78:55 சொல்லியிருக்கு. ஆனா இப்போ சொல்ற இந்த அளவு 2ஆம் அதிகாரத்துல அளக்க போகிறேன்னு சொன்ன இந்த அளவு என்பது தீர்ப்புக்கான அளவு அல்ல. ராமன் சொல்லுங்க, அவர்களை நியாய தீர்ப்புக்கு உட்படுத்துகிறதற்கான ஒரு வேலைக்காக அதை செய்யவில்லை. சரி, இப்ப யோசித்து பாருங்களேன், இவங்களுக்கு சுத்தில என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு. சுத்திலையும் பிரச்சனை இருக்கு. எதிரிகள் நிறைய இருக்காங்க. ஆனா அலங்கங்கள் இல்லை, அலங்கமே இல்லை. அலங்கம் இல்லை, எதிரி இருக்கிறாங்க. அப்ப எப்படி இருக்கும்? பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு இல்லாத நிலைமை. இப்ப அப்படி பாதுகாப்பே இல்லாத நேரத்துல
நம்ம என்ன யோசிப்போம்? பாதுகாப்பு இல்லைன்னா என்ன செய்யணும்? பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு. அமெரிக்க எலெக்ஷன்ல இருந்த மிகப்பெரிய எலெக்ஷன் இஷ்யூல ஒரு இஷ்யூ என்னன்னா, அந்த மெக்சிகோ அப்படிங்கிறதான அந்த தேசத்திலிருந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் பார்டர் இருக்கு. அந்த பார்டர் வழியா மக்கள் என்ன செஞ்சிருந்தாங்க? நடந்தே அமெரிக்காக்குள்ள போயிடுறாங்க. அப்ப அப்படி நடந்து போறதுல நிறைய கிரிமினல்கள்லாம் உள்ள வந்துருந்தாங்க. பாதிப்பு நம்முடைய தேசத்துக்கு. பைடன் இப்படி தப்பு பண்ணிட்டாரு. அதனால நான் என்ன செய்ய போறேன்? அந்த பார்டர் எல்லாம் நான் சுவர் எழுப்ப போறேன். முத தடவை வந்தப்போ சொன்னார், எனக்கு தேசத்துடைய பாதுகாப்பு முக்கியம். இப்ப இந்த ஜனங்கள் அமெரிக்க அளவுக்கு பெரிய நிலையில இருந்தவங்க கிடையாது. அடிமையெல்லாம் போயிட்டு திரும்ப அந்த கோரேஸ் மன்னனுடைய ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாய் திரும்ப வந்திருக்கிறாங்க. அவ்வளவுதான். சுத்தி அவர்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அப்போ காமன் சென்ஸ் என்ன சொல்லும்னா, அப்ப நம்ம திரும்ப வந்து குடியிருக்க முன்னால நம்ம பகுதியெல்லாம் என்ன செய்வோம்? ஃபென்ஸ் பண்ணுவோம். அளந்து நம்ம பாதுகாப்பை என்ன செய்வோம்? உறுதிப்படுத்துவோம். அப்படிங்கிறது காமனா யோசிக்கக்கூடிய விஷயம், எல்லாருக்கும் வரக்கூடிய யோசனை. இப்போ இவன் அதைத்தான் செய்கிறான், அதைத்தான் செய்ய போறேன் அப்படிங்கிறார். 3வது வசனத்தை பாருங்க. இதோ என்னோட பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி, இன்னொருத்தர் வேகமா அவரை போய் சந்திச்சு வேகமா ஒரு செய்தி சொல்லணும். இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? ஓடி போய் சொல்லணும். சிலர் என்ன சொல்றாங்க? இந்த வாலிபன்கிறது சகரியாவை சொல்லி இருக்குன்னு சொல்றாங்க. வேறு சிலர் என்ன சொல்றாங்க? இந்த வசனத்துல இந்த அளவு நூல் பிடிச்சிருக்கிறான் பாத்தீங்களா, அவனை தான் வாலிபன் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சரி, நம்ம வசனத்துல சொன்னதா எடுத்துக்கிடுவோம். நீ அந்த வாலிபன் இடத்துல என்ன சொல்ல வேண்டும்? எருசலேம். இதுதான் முக்கியமான விஷயம். எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் கூடக்கூடிய மனுஷருடைய திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதில் இல்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ ஓடி போய் அவனை பார்த்து சொல்லு, எப்ப நீ அளக்கிற வேலையே இப்ப செய்யாத. இப்ப நீ அளந்துட்டனா சரி வராது. ஏன் இப்ப அளக்க கூடாது அப்படின்னா, கர்த்தர் ஒரு வேலையை செய்ய போறாரு. கர்த்தர் செய்ய போற வேலை என்ன அப்படின்னா, எருசலேமின் நடுவிலே ஆண்டவர் மனுஷருடைய திரளை கொண்டு வர போகிறார். அந்த திரள் கூட்டம் மிகப்பெரிய திரள் வருகிறதுனால் அது எப்படிப்பட்ட பட்டணமா இருக்குமா? மதில் இல்லாத பட்டணம் போல். அதாவது தமிழ்நாட்டில் டிசம்பர் மாதங்களில், நவம்பர் டிசம்பர்ல புயல் வந்துச்சுன்னா பட்டணவாசிகளுக்கு வயிற்றுல புளிய கரைக்குது. ஏன்? வெள்ளம் வரும், காப்பி போட்டு குடிக்கலாம். வெள்ளம் வந்து அள்ளிட்டு போயிருது. கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வீடு வாடகைக்கு இருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோர்னா ரொம்ப சேஃப்டி. ஆனால் யோசித்து பாருங்களேன், ஒவ்வொரு முறையும் ஏதாவது பெரிய, இந்த தடவை வந்து நல்லா வேலை பார்த்துருக்குறாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பெரிய பிரச்சனை வரும்போது அந்த நேரம் மட்டும் பேசுவாங்க. சென்னையில் இதுக்கு மாற்று வழியே இல்லையா அப்படிம்பாங்க. அப்போ உடனே சொல்லுவாங்க, தொழில்கள் எல்லாம் எல்லா பக்கத்துக்கும் கொண்டு போனால் என்ன
அப்படிம்பாங்க. அதெல்லாம் எது வரைக்கும்னா அந்த மழை நிற்கிற வரைக்கும். மழை நின்று எல்லாம் போச்சுன்னா அவங்க இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த ஆண்டிகள் கூடி மடம் கட்டின மாதிரி அப்படிம்பாங்க. ஆண்டிகளில் ஆண்டிகள் ஆண்டிகள் மடம் கட்டின கதை அப்படிம்பாங்க. என்ன, ராத்திரி உட்காந்து பேசுவாங்களாம், எப்பா நம்ம இங்கே ஊராக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் சரி வர மாட்டுக்கு, நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன செய்வோம், ஒரு மடத்தை கெட்டிடுவோம், நம்ம இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும், நாளைக்கு நம்ம ஆரம்பிச்சிடணும் அப்படின்ட்டு படுப்பாங்களாம். காலையில் ஒருத்தனுக்கு தெரியாமல் இன்னொருத்தன் எந்திரிச்சு பிச்சை பாத்திரத்தை தூக்கிட்டு ஓடிடுவான். சிட்டியினுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. ஏன் மக்கள் அங்கேயே போய் இருக்கணும்னு நினைக்கிறாங்க? ஏன்னா எல்லா வளமும் அங்க அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப என்ன செய்யுது, சென்னை அப்படிங்கிறது இன்னைக்கு முந்தி சென்னைனா ஒரு சிறிய பகுதியா இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட சென்னையை சுத்தி இருக்கிற 4 டிஸ்ட்ரிக்டையும் சென்னைன்னு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அது என்ன செஞ்சிருச்சு, விரிஞ்சுக்கிட்டே போகுது. என்ன காரணம்? தொழில். மக்கள் எல்லாம் அங்கதான் போக விரும்புறாங்க. என் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா எருசலேமை இப்ப நீ அளக்காத, ஏன்னா நானு அதிலே திரளான ஜனங்கள் என்ன செய்ய போறேன், கொண்டு வர போகிறேன். நீ இப்ப அளந்துட்டன்னா சரி வராது. சரி, ஆனா அதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு, அது மதில் இல்லாத பட்டணம் இருக்கே. பட்டணத்துக்கு மதில் வேணுமா இல்லையா? மதில் இல்லைன்னா சேஃப்டி இல்லையே. மதில் தானே எல்லாவற்றுக்கும் முக்கியமானது. பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு, தன் ஆவியை அடக்காத மனிதன் மதில் இடிஞ்சி பாழா போன பட்டணம் போல இருக்கே. அப்ப மதில் முக்கியமே. அதுக்குத்தான் ஆண்டவர் சொல்றாரு 5வது வசனத்துல, எப்பா நீ அளக்கிற வேலையை விடு, நானே அந்த பட்டணத்தை சுற்றிலும் மதிலாயிருக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் எப்படி இருக்கிறாரா? மதிலாயிருக்கிறார். அது எப்படிப்பட்ட மதில்? அக்கினி மதில். இப்ப யோசித்து பாருங்களேன், நீங்க ஏதாவது கவர்மெண்ட் பில்டிங் பார்த்திருந்தீங்கன்னா, முக்கியமான பில்டிங்ஸ், அந்த பில்டிங்களை சுத்தி என்ன இருப்பாங்க? செக்யூரிட்டி, பந்தோபஸ்து இருக்கும். சில பில்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுதம் ஏந்திய காவலர்களுடைய பாதுகாப்பு. 24 மணி நேரமும் சுழற்சியில என்ன நடக்கும்? பாதுகாப்பு இருக்கும். எதுக்காக? அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி எந்த விதத்திலையும் வேற யாரும் உள்ள வந்து எதுவும் தவறு இழைச்சிடக்கூடாது. சில நேரங்கள்ல சில பட்டணங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரியாவே இந்த மாதிரி செக்யூர் பண்ணப்பட்ட ஏரியாவை என்ன செய்யும், இருக்கும். 24 ஹவர்ஸ் அங்க பாதுகாப்பு இருக்கும். இப்ப வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, நானு ஒன்ன சுத்திலும் எப்படிப்பட்ட மதிலா இருக்க போறேன்? அக்கினி மதிலா இருக்க போகிறேன். அப்ப அவ்வளோ பெரிய அக்கினி மதிலாய் அவர் இருப்பார்னு சொன்னா பாதுகாப்புக்கு பிரச்சனை இருக்குமா? இருக்குமா? இருக்காது. வேதத்துல பல இடங்கள்ல ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு அக்கினியாய் இருந்து பாதுகாப்பு தந்ததை குறித்து பல்வேறு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நேரம் இல்லாதனால சுருக்கமா 1-2 விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். எலிசா தீர்க்கதரிசி
அவனை ஒரு அரசனுடைய ஆர்மி சுற்றி வந்துருச்சு. மலையில இருக்கார். வேலைக்காரன் மலைக்கு கீழே பார்த்தா மலையை சுத்துல என்ன இருக்கு? சீரியர்களுடைய படை இருக்கிறது. வேலைக்காரன் ஐயோ அதமானம் எல்லாம் போச்சு, முடிஞ்சு போச்சு, நம்மள காலி பண்ணிடுவாங்க. அப்ப இவன் ஒரு ஜெபம் பண்ணுவார். எலிசா ஒரு ஜெபம் பண்றார். 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, எலிசா ஒரு ஜெபம் பண்றார். கர்த்தாவே, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும், இவன் கண்களை திறந்தருளும். என்ன நடக்கு? உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வார்த்தை, உடனே என்ன நடக்கு? கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ இப்ப என்ன பார்க்கறான் அப்படின்னா, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேலைக்காரன் எதை பார்த்தான்? சேனைய பார்த்தான். ரதங்களும் குதிரைகளும் உள்ள சேனைய பார்க்கான். தீர்க்கதரிசி ஜெபம் பண்றார், ஆண்டவரே இவன் கண்ணை திறந்தருளும். இப்ப என்னது பார்க்கறான்? சேனை அவன் கண்ணுக்கு தெரியல, அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சுச்சு. அல்லேலூயா. யோபு புஸ்தகத்துல சாத்தான் இடத்துல ஆண்டவர் கேட்கிறார், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வச்சையோ? அவன் எப்படி ஆளு தெரியுமா? இப்ப இவரு சொல்றாரு, யாரு? மேப்படியான். என்ன சொல்றான்? அவன் சும்மாவா உம்மை சேவிக்கிறான். அவனையும் அவனுடைய எல்லாவற்றையும் நீர் வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தீர். அவன் சம்பத்து தேசத்துல பெருகுச்சு, நீர் வேலி அடைக்கவில்லையா? பிரியமானவர்களே, இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை, நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பேன், உனக்கு நான் பாதுகாவலனாய் இருப்பேன் என்று கர்த்தர் நம்முடைய சபைக்கு சொல்லி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 125ஆம் சங்கீதம் 2வது வசனத்துல, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல். எருசலேமை சுற்றிலும் என்ன இருக்குதான்? பர்வதங்கள் இருக்கிறதாம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வருடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். உன்னை சுத்திலும் யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். உன் எல்லை பாதுகாக்கப்பட்டிருக்கும். உன்னை சுற்றிலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கும். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் தந்து அந்த வனாந்தரத்தில் மிகப்பெரிய கடினமான பாதைகளுக்குள்ள அவர்களை பாதுகாத்து நடத்தின தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்வை சுற்றிலும், உங்களுடைய எல்கை அனைத்தை சுற்றிலும் அவர் உங்களை பாதுகாத்து நடத்துகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இது முதல் பகுதி. எருசலேமை பார்த்து சொல்றாரு, நான் இதை வளரச் செய்வேன், இதை பெருகச் செய்வேன், இதற்கு நான் அக்கினி மதிலாய் இருந்து பாதுகாப்பை தருவேன். ஆண்டவர் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறார். இந்த சபையை அவர் வளரச் செய்வார், இந்த சபையை அவர் பெருகச் செய்வார், இந்த சபையை சுற்றிலும் அவரே நமக்கு பாதுகாவலனா இருப்பார். ஒரு மனிதனுடைய ஊழியம் அல்ல இது,
இது தேவன் அவரே முன்னின்று செய்யக்கூடிய ஊழியம். அல்லேலூயா. உலகத்துல எந்த ஒரு சபையா இருக்கட்டும், வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. நான் பல வசனங்களை சொல்ல முடியும். ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற பாதுகாப்பு, ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அந்த நம்மை சுற்றிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிற அந்த பாதுகாப்பு, அது மிகவும் மேன்மையானது. சரி, அப்போ இந்த ஆண்டு நம் ஒவ்வொருவரும் அறிக்கை செய்ய வேண்டிய முதல் விஷயம், என்ன சுற்றிலும் அக்கினி மதிலா யார் இருக்கிறா? தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அதனுடைய இரண்டாவது பகுதி என்ன சொல்லுது? அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன். அல்லேலூயா. ஆண்டுடைய மகிமை, அதை இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்வில் அன்றாடம் பார்த்தார்கள். ஆனால் அந்த மகிமைக்கு பாத்திரமா என்ன செய்யல, நடக்காம போயிட்டாங்க. பவுல் சொல்றாரு, நாம புதிய உடன்படிக்கையின் ஊழியர்கள். மோசேயினுடைய காலத்துல ஒளிந்து போன மகிமை அவங்க பார்த்தாங்க. ஆனா நாமோ நிரந்தரமான மகிமையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நிரந்தரமான மகிமை தேவன் நமக்கு தருகிற ரட்சிப்பில் வெளிப்பட்டு இருக்கிறது. அந்த நிரந்தரமான மகிமை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த சுவிசேஷத்தின் ஒளியில், சுவிசேஷத்தின் வெளிச்சத்தில் அது வெளிப்படுகிறது. அந்த சுவிசேஷம் இருளில் பிரகாசிக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சுவிசேஷம் உங்களில் அந்த மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நான் வாரேன், சர்ச்சுக்கு வாரேன், ஆண்டவரை தேடுறேன், போறேன், அதோடு நின்றா முடியாது. என்னுடைய வாழ்வில் தேவன் மகிமையாய் இருக்கிறதை, காணப்படுகிறதை என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த தேவனுடைய மகிமைக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதே 2ஆம் அதிகாரத்துல அந்த 10வது 11வது வசனத்தை பாருங்க. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, கெம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவோம் பொழுது அது மகிமையா இருக்கும். நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். அப்படி வந்து வாசம் பண்ணுனா என்ன நடக்கும்? அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். திரும்ப சொல்றாரு, நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். பிரியமானவர்களே, இங்கே நம் மத்தியில் தேவன் மகிமையாய் இருப்பது நம்முடைய சுய நலத்திற்காக கிடையாது. நாம மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்காக கிடையாது. அவர் இங்கே மகிமையாய் வீற்றிருப்பதன் நோக்கம், இந்த மகிமைக்குள் ரட்சிக்கப்படாத அநேகர், இருளில் இருக்கிற அநேகர் இந்த மகிமைக்குள் வர வேண்டும். அல்லேலூயா. 2025ஆம் ஆண்டிலே கர்த்தர் இதை நமக்கு செய்வாராக. இந்த பகுதியில் 3 முக்கியமான விஷயம் பேசுறாங்க. முதல் விஷயம் என்னன்னா, ஒரு எல்லையின் விரிவாக்கம். ஒரு எல்லையின் விரிவாக்கம். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ இப்ப அளக்காத. இப்ப அளந்தன்னு சொன்னா அது பிரமிச்சூரா இருக்க போகிறது. ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ அளக்கவே முடியாது. ஏன்? அது பெரும்பட்டணமா போயிரும். திரளான ஜனங்கள் அங்கே இருப்பார்கள். அதற்கு மதிலா நானே இருப்பேன்.
அல்லேலூயா. இது விஷயம். ஒரு விரிவாக்கம் சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக அதுல என்ன சொல்லப்படுகிறதுனா பாதுகாப்பு சொல்லப்படுகிறது. அதாவது மதில் இல்லைன்னா பாதுகாப்பு இல்லை, ஆனா கர்த்தரே மதிலா இருக்கும்போ பாதுகாப்புக்கு குறைவு இல்லை. என வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன், அந்த 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களுடைய பாதுகாப்பு அதை கர்த்தர் உறுதி செய்கிறார். உன்னை தொடரவன் யாரை தொடறான்? அவர் கண்மணியை தொட்டுட்டு சும்மா இருக்க முடியுமா? அந்த யோவான் 10ஆம் அதிகாரத்துல என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்க சொல்லும்போது சொல்லியிருப்பாரு, என் கையிலிருந்து ஒருவனாலும் பறித்து கொள்ள முடியவே முடியாது. பிரியமானவர்களே, இந்த ஆண்டு நம்முடைய ஊழியத்தின் எல்கையை கர்த்தர் விரிவாக்க போகிறார். நம்முடைய வாழ்வின் எல்கையை கர்த்தர் விரிவாக்க போகிறார். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய எல்கையில் கர்த்தருடைய பாதுகாப்பை நாம் இதுவரைக்கும் உணராத விதத்துல உணர கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா அவருடைய சமூகத்தை நாம் அன்றாடம் அனுபவிக்க போகிறோம். இதுதான் புதிய ஏற்பாட்டின் முதல் வாக்குத்தத்தமே. இம்மானுவேல். இம்மானுவேல்னா என்னது? தேவன் நம்மோட இருக்கிறார், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நான் சொன்னேன், சகரியா புஸ்தகத்தினுடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா, திடம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள். எனக்கு எப்படி திடம் உண்டாகும்? யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு. அந்த யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வரும், பலம் கொண்டு 9வது வசனம். யோசுவா 1:9 பாருங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதா. பலம் கொண்டு எப்படி இரு? திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம், போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அல்லேலூயா. நீ பயப்பட வேண்டியதில்லை, நீ திகைக்க வேண்டியதில்லை, நீ கலங்க வேண்டியதில்லை. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அதனால நீ தைரியமா என்ன செய்யலாம்? முன்னேறலாம். இதை குறித்து தான் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 5வது 6வது வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எபிரேயர் 13:5-6. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. நமக்கு என்னது இருக்க கூடாதுங்க? பண ஆசை. நம்ம முக்கியம் எது கிடையாது? பண ஆசை கிடையாது. பண ஆசை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லவே கிடையாது. நாம் அனுபவிக்கிறதற்கு தேவையான எல்லா நன்மையும் அவர் நமக்கு தருகிறவர். நம்ம தேவையில்லாம வீண் ஆசைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. சொல்லி பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அது கொஞ்சம் கஷ்டம்தான். போதும் நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க யோசித்து பாருங்களேன், நம்ம வாழ்க்கைய ஆண்டவர் நல்லா நடத்துறாரா இல்லையான்னு கேட்டா ரொம்ப நல்லா தான் நடத்திட்டு இருக்கிறார். ஆனா நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கைய நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கிற உறவை வச்சு பார்க்க மாட்டோம், நம்மையும் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் வச்சு பார்ப்போம். அப்பந்தான் பிரச்சனை ஆகுது. இல்லைன்னா நமக்கு என்ன தெரியும்? ஆமாங்க நல்லா தான் இருக்கு. நம்ம கடையையும் பக்கத்து கடையும் கம்பேர் பண்ணாதான் பிரச்சனை வரும். நம்ம தொழிலையும் பக்கத்து தொழிலையும் கம்பேர் பண்ணினாதான் பிரச்சனை வரும். அதுக்காக நான் வேலையே செய்யாம இருக்க முடியுமா? ஆண்டவர் என்ன நடத்துவார், நான் வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்னா அப்படி ஆண்டவர் நடத்த மாட்டார். வேலைக்கு போகலன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சோம்பேறியா இருக்கிறதுக்கும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? நமக்கு உள்ளவைகள் போதும் என்று எண்ணுங்கள் சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா,
உன்னை விட்டு உன்னை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் நான் உன்னை என்ன செய்யறது இல்ல, கைவிடுகிறதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் அப்படி சொல்லி இருக்கிறதுனால நாம் தைரியம் கொண்டு, என்னங்க தைரியம் கொண்டு, அதனாலே நாம என்ன கொண்டு, தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம். என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்பும்படியாய் இந்த ஆண்டு நம்முடைய ஊழியத்திற்கு ஆண்டவர் தந்த வார்த்தை இந்த 5வது வசனம். நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து உன் நடுவில் மகிமையாயிருப்பேன். ஆண்டவர் நம்முடைய எல்கைகளை விரிவாக்கம் செய்ய போகிறார். ஆண்டவர் நம்மை பாதுகாக்க போகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதை அனுதினமும் நாம் உணர்ந்து திடம் கொண்டு முன்னேற கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து அமர, உம்மை நோக்கி பார்க்க, ஆண்டவரே எங்களுக்கான வாக்குத்தத்த வசனங்களை பெற்றுக்கொள்ள, உம்முடைய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. இந்த ஆண்டு நீர் எங்களை நம்ப பண்ணி இருக்கிற அந்த வார்த்தையை எங்களுடைய வாழ்வில் நீர் உறுதிப்படுத்துகிறதை கண்டு உம்மை மகிமைப்படுத்த இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த ஆண்டு முழுவதிலும் கர்த்தருடைய மகிமையின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.